Hi students, 11th Physics, Chapter 8, Heat and Thermodynamics அப்படிங்கிற லெசனில் தான் வெரி இம்பார்ட்டன்ஸ் 2 marks, 3 marks, 5 marks இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பரில் 158லையும் 159லையும் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்து செக் பண்ணிக்கோங்க. 2 marks அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம பார்க்குறது செகண்ட் ரோம லெட்டரில் 4th கொஸ்டின், டிஃபைன் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் கிவ் இட்ஸ் யூனிட்ஸ். 9th கொஸ்டின், ஸ்டேட் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா. 10th கொஸ்டின், வாட் இஸ் வெயின்ஸ் லா. 29 கொஸ்டின், வாட் இஸ் பிவி டயக்ராம். இதில் ஒரு இன்சைட் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதனுடைய ஆன்சரை நான் லாஸ்ட்டாக அதோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறேன். ரைட் த கண்டிஷன் ஃபார் ரிவர்சபிள் ப்ராசஸ். ஸோ 2 marksல இந்த சாப்டர் 8ல் இம்பார்ட்டன்ஸாக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செகண்ட் ரோம் லெட்டரில் 4th கொஸ்டின், 9th கொஸ்டின், 10th கொஸ்டின் அண்ட் 29 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 3 marks. 3 marks செகண்ட் ரோம் லெட்டரில் 5th ஒன், define molar specific heat capacity. 7th one, give the expressions for linear area and volume thermal expansions. 9th question, state Stephen Boltzmann law. மேலே நமக்கு 9th question ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு, கீழே நமக்கு 9th question இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. இந்த 2 marks கேட்டகரியிலேயே லாஸ்ட் கொஸ்டினாக இருக்கிறது தான் 48th கொஸ்டின். அந்த 48 3 marksல கேட்டிருக்காங்க. டிஃபைன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ 3 marksல 11th லெசன் சாப்டர் 11th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 8ல் செகண்ட் ரோம் லெட்டரில் 5, 7, 9, 48 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது 5 mark கொஸ்டின். இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரோம் லெட்டரில் அந்த 48 அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் இருக்குல்ல, அதை நமக்கு 2 தடவைக்கு மேலே கேட்டிருக்காங்க. ஸோ அதை டிஃபைன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் 3 markலையும் கேட்டிருக்காங்க, 5 marksலையும் கேட்டிருக்காங்க. இந்த லெசனில் தேர்ட் ரோம் லெட்டரில் பற்றி பார்த்தோம்னா 3rd கொஸ்டின், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். 7th கொஸ்டின், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். 12th கொஸ்டின், derive Mayer's relation for an ideal gas. 14th question, derive the work done in an isothermal process. 16th question, derive the work done in an adiabatic process. ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியபெட்டிக் ப்ராசஸ் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதை விட இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின் 24th ஒன், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த ஒர்க்கிங் ஆஃப் எ ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ 5 marks கேட்டகரியில் நம்ம பார்க்குறோம். சாப்டர் 8ல் தேர்ட் ரோம் லெட்டரில் 3, 7, 12, 14, 16, 24 செகண்ட் ரோம லெட்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அது எந்த கொஸ்டின்னா 48th கொஸ்டின். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்காக இருக்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க்காக இருங்க, கண்டிப்பாக நம்மளால் அதிகமான ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.